வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வெள்ள மீட்பு நிவாரண மறுவாழ்வு பணிகளில் தமிழக அரசு மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது என்று மக்கள் நல கூட்டணி கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் மக்கள் நல கூட்டணிக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் திரு விஜயகாந்த். அவர் இந்த கூட்டணிக்கு வருவாரோ என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சமிகையாக இது பார்க்கப்படுகிறது. மூன்றாவது விஷயமாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம் என்ற அரசாணைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும் வகையில் ஆகம விதிப்படிகளே அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மூன்று விஷயங்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த வெள்ள நிவாரண மீட்பு பணிகள்ல தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்தித்திருக்குன்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க. உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ விமர்சனம் பண்றாரு, எல்லாமே சொல்றாங்க. இதுல முன்ன பின்ன இருக்கலாம், அது விமர்சனத்துக்குள்ள தொடர்ந்து நம்ம பேசுவோம். வெள்ள நிவாரண பணிகளில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டது, அதனால் முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது அதீதமாக இல்லையா? இது குறைந்தபட்ச கோரிக்கை. இது அதாவது கோரிக்கை இல்லாமலேயே முதல்வர் தாமாக முன்வந்து தன்னுடைய அரசு செயலிழந்து விட்டது, அதற்காக நான் வருந்துகிறேன், பதவி விலகுகிறேன் என்று கூறியிருந்தால் அவருடைய இமேஜ் எங்கே உயர்ந்திருக்கும். உள்ளபடியே மக்கள் தினத்தந்தி கருத்து கணிப்பிலே, நம்முடைய தந்தி தொலைக்காட்சி கருத்து கணிப்பிலே 80 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் அரசு செயலிழந்து விட்டது, எங்களுக்கு உரிய நேரத்தில் உரிய உதவிகளை செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இது திருமாவளவனுடைய கருத்து கணிப்பல்ல, மக்கள் நல கூட்டணியின் கருத்து கணிப்பல்ல, தந்தியின் கருத்து கணிப்பு, மக்களுடைய கருத்து. ஆகவே நல்ல அந்த கருத்து கணிப்பு நம்ம பேசலாம். அந்த கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட ஒரு 53 விழுக்காடு மக்கள் தாமதமாக கிடைத்ததாகவும், 27 விழுக்காடு மக்கள் கிடைத்ததாகவும், உரிய நேரத்தில் கிடைத்ததாகவும், 20 விழுக்காடு மக்கள் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை எப்படி இன்டர்பிரேஷன் பண்றாங்க அப்படின்னா, 80 விழுக்காடு மக்கள் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவர்கள் தரப்புல சொல்றாங்க. இல்ல, உங்களுடைய கருத்து கணிப்பிலே 23 விழுக்காடு தான் உரிய நேரத்தில் உதவி கிடைச்சது, 50 விழுக்காட்டுக்கு மேல தாமதமாக கிடைக்குது சொல்றாங்க. தாமதம் என்பதே மறுக்கப்பட்ட நீதின்னு தான் பொருள். தாமதமாக கிடைக்கிற உதவியும் தாமதமாக கிடைக்கிற நீதியும் கிட்டத்தட்ட அது மறுக்கப்பட்டது மாதிரி தான். இப்ப இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்ல அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க, நான் உங்களோட தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதுவே இப்ப மக்களால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. அவங்க கண்ணீரும் தண்ணீருமா அவதிக்குள்ளாக இருந்த நேரத்தில் முதல்வரிடமிருந்து ஒரு ஆறுதல் வார்த்தையாவது வருமானம் எதிர்பார்த்தாங்க. இப்ப அவங்க கிட்டத்தட்ட மீண்டு நிற்கிற நேரத்தில் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இது காலதாமதமான ஒரு ஆறுதல். அதே மாதிரி உதவியும் காலதாமதமான உதவி. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு முரண்பட்டதா இல்லையா? நீங்க எப்பயுமே நம்ம என்ன வலியுறுத்துவோம், முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார், முதலமைச்சர் மக்களை சந்திக்க மறுக்கிறார், முதலமைச்சருடைய கருத்து என்ன, பதில் சொல்லவே மாட்டாருன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க வாட்ஸ்அப் மூலமா, வாட்ஸ்அப்ங்கிறது ஒரு மீடியம், அது மூலமா ஒரு கருத்தை சொல்லும் போது வாட்ஸ்அப் மூலமா சொல்றாங்க. ரொம்ப காலம் தான் சொல்லும் போது அந்த கருத்தினுடைய வலிமை போயிருது இல்ல. எவ்வளவு காலம் தான், கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. அவங்க நவம்பர் கடைசியில சொல்லிருக்கலாம் முதல் மழையில, அல்லது டிசம்பர் 1, 2, 3 கடுமையான கனமழை பெய்து சென்னையே அல்லோலகல்லோலப்பட்டது. அந்த நேரங்களில் முதல்வரிடமிருந்து எந்த வார்த்தையும் இல்லை, அமைச்சர்களுக்கு ஆணை இல்லை, தன்னுடைய அதிகாரிகளுக்கு எந்த கட்டளையும் இல்லை, அரசுடைய நிர்வாக கேந்திரங்கள் எங்கும் போய் களத்தில் இறங்கல, தொண்டு நிறுவனங்களும் சமூக அமைப்புகளும் தன்னார்வலர்களும் போய் களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி செஞ்சாங்க, உயிரை பணம் வைத்து உதவி செய்தார்கள், மீட்பு பணிகளிலே ஈடுபட்டார்கள். ரொம்ப காலம் தாழ்ந்துதான் மத்திய அந்த மீட்பு பணியே வந்தது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழித்து தான் அந்த மீட்பு படை வந்தது. மீட்பு பணிகளை அரசு மட்டும்தான் மேற்கொண்டிருக்க முடியும். நீங்கள் சொல்வது நிவாரண பணிகளா இருக்கக்கூடிய மீட்பு பணி முதல் தளம் வரைக்கும் மூழ்கின இடங்கள்ல எந்த தன்னார்வல தொண்டு நிறுவனம் போய் மீட்கிறது சாத்தியம் குறைவான விஷயம். இல்ல, அதாவது தனியார்கள் போட்ல படகுல போய் மீட்டதுதான் முதல்ல நடந்தது. பல தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் அவங்களுடைய சொந்த செலவுல போட் வச்சு போய் மக்களை மீட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அரக்கோணத்துல இறங்குறாங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதி தான் மீட்பு படை வருது, பேரிடர் பாதுகாப்பு படைங்கிறது வருது. அதுவரையிலும் அரசு தரப்புல இருந்து போய் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதா நமக்கு எங்கேயும் சான்றுகள் இல்லை. அப்ப அதுல இருந்து தான் மக்கள் இந்த கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பட்டியலே 17.5 லட்சம் பேர் அரசுடைய 6605 முகாம்கள் இருந்தாங்க.
17 லட்சம் பேருக்கு அரசு வந்து முழுமையான பாதுகாப்பு அளித்தது. இதை தாண்டி முகாம்கள் இல்லாமல் தன் சுயமாவே இருக்கக்கூடியவங்க நிறைய வரும்போது இவ்வளவு லட்சம் பேரை முகாம்களை தங்க வச்சும் சொல்றதே வந்து ஒரு அரசின் பலவீனத்தை தானே காட்டுது. இல்ல அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா அவன் தனியா போய் தங்க வேண்டிய இடத்துல தங்கி இருப்பான்ல, அவனுக்குரிய பாதுகாப்பு அவன் தேடி இருப்பான்ல. அறிவிப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்கள் தான் 17 லட்சம் பேரை தவிர மீட்கப்பட்டவர்கள் மொத்தம் 17 லட்சம் பேர். அது 40 லட்சம் பேருக்கு மேல இருக்கும். தனியாக ஊருக்கு சென்றவர்கள், உறவினர்கள் வீட்டுக்கு சென்றவங்க, நண்பர்கள் வீட்டுக்கு சென்றவங்க நிறைய இருக்கிறாங்க. முன்னறிவிப்பு செய்திருந்தால் இவர்களும் கூட இப்படி அகதிகள் முகாம் மாதிரி வந்து தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. சரியான நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்த நிலை கூட ஏற்பட்டிருக்காதுங்கிற கருத்துல தான் நான் அதை சொல்றேன். இதுல முதலமைச்சர் பதிலே சொல்லி சொல்றாங்க. முதலமைச்சர் பேசவே இல்லை, இப்பதான் வாட்ஸ்அப்ல பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றோம். முதலமைச்சர் வந்து தொடர்ந்து அறிக்கையில் விடுத்துக் கொண்டிருந்தார். அமைச்சர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே எல்லா செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை செயலர்கள், துறை செயலர்களும் முழுமையாக வந்து முதல் முறையாக எப்ப நடந்தது? அதாவது கடுமையாக வெள்ளம் சூழ்ந்து கொண்ட பிறகு மக்கள் வந்து தங்களை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருந்த நிலையில் காலம் தாழ்ந்து பல நாட்கள் அல்லது சில நாட்கள் கடந்துதான் இந்த பணிகள்லாம் முடுக்கிவிடப்பட்டது. முதல்ல வந்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு முன்பே வந்து நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனர் மிஸ்டர் ரத்தோர் தமிழக அரசுக்கு வந்து ஒரு அலர்ட் செய்தி அனுப்பிச்சிருக்காரு, எச்சரிக்கை செய்தியை. இந்த மாதிரியான நேரங்களில் டிசம்பர் 1, 2 தேதிகளில் மிக கடுமையா வழக்கத்துக்கு மாறான அளவுல மழை பெய்யும், கனமழை பெய்யும். இப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிறதா இப்ப பொதுமக்களுடைய கேள்வி. இது தனிப்பட்ட முறையில் அரசியல் உள்நோக்கத்தோடு எழுப்பப்படுகிற கேள்வி அல்ல, பொதுமக்களுடைய கேள்விதான் இப்ப நாம சொல்றோம். இப்ப நான் தனிப்பட்ட முறையில பேசுறேன்னா அது ஏதோ அரசியல் உள்நோக்கம். ஆனா தந்திக்கு வந்து கருத்து சொன்னவர்கள் வந்து யாரும் அரசியல்வாதிகள் இல்லை. அதுல இருந்து தான் நான் சொல்றேன். இப்ப முதலமைச்சர் பேசல, மற்ற அதிகாரிகள் எல்லாம் பேசலன்னு சொல்லி குற்றம் சாட்டும் போதுதான் இவ்வளவு விஷயங்களை நான் சொன்னேன். அவங்க தொடர்ந்து அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரதமர்கிட்ட 2 முறை பேசினாங்க. பிரதமரை நேர வரவழைச்சாங்க. அவங்க பிரதமரோட பார்வையிட்டாங்க. அவங்களுக்கான கோரிக்கை கடிதத்தை விட்டாங்க. முதல் கட்ட நிதி பெற்று தந்தாங்க. அமைச்சர்கள் அத்தனை இடங்களையும் களத்தில் நின்று நம்ம பார்த்தோம். ஆந்திராவிலையும் மழை பெஞ்சது, ஆந்திராவிலையும் வெள்ளம் வந்தது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரம் போய் களத்துல இறங்கி நின்று மக்களோட மக்களா தண்ணில நின்று அந்த மக்களுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஒரு முதலமைச்சர் கீழே போய் இறங்கி நின்னா அதிகாரிகள் இன்னும் பல மடங்கு வேகமா வேலை செய்வாங்க. முதலமைச்சரை பார்க்கவே முடியல, முதலமைச்சருக்கு வச்ச ஃபைலே வந்து போய் இன்னும் கையெழுத்தாகல அப்படின்னு அதிகாரிகள் காத்து கிடப்பதும், அமைச்சர்கள் காத்து கிடப்பதும், என்ன முடிவெடுக்கிறது தெரியாம தவித்து கிடப்பதும். இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சரா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி இன்னைக்கு இப்ப இதே வயதுல இதே உடனத்தோட இருந்திருந்தாருன்னு அவர் நம்ம எதிர்பார்ப்போமா? இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் நீங்க வந்து களத்துக்கு வரல, ஏன் நீங்க வந்து வெள்ளத்துல போய் பார்வையிடல நேரடி சொல்லி நம்ம கேட்டிருப்போமா? அவர்கள் முதலமைச்சரா யாரா இருந்தாலும் எதிர்பார்த்தா நான் கேட்கறது அவர்களுடைய வாய்ப்பு, அவர்களுக்கான நிலைமை, அவர்களுடைய உடல்நிலை, இந்த பல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது இல்லையான்னு கேட்கிறேன். உடல் நலம் குன்றிருந்தால், உடல்நலம் பாதிப்பு இருந்தால் அதில் நாம வந்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நாம வந்து இப்ப அவங்க வந்து நலத்தோட இருக்கிறாங்கிறதா மக்கள் நம்பிக்கை. உடல்நலத்தோட இருக்கிறாங்க, நல்ல ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்பிக்கை. நமக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? இல்ல, முதல் கட்டத்துல வந்து அவங்களே நேரடியா வாகனத்துல போய் பார்வையிட்டாங்க. அவங்களுடைய தொகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் போய் பார்வையிட்டாங்க. 2ஆம் கட்டமா வந்து வான்வெளியில வந்து 4 மாவட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால ஹெலிகாப்டர் போய் பார்வையிட்டாங்க. வேற நம்ம என்ன எப்படி முதலமைச்சர் வந்து தரையில இந்த நடவடிக்கைகள் ஏன் மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை? இப்ப நீங்க சொல்றீங்க ஆர்கே நகர் மட்டும் போனாங்க சென்னையில, அங்கேயும் அவங்க வந்து அந்த தெருவில் இறங்கல. அப்போ வந்து மக்கள் சூழ்ந்து கிட்ட வரும்போது மக்களை யாரும் சந்திக்க விடல அதிகாரிகள். அவங்க போகும்போதே வந்து புல்டோசர் வச்சு தண்ணியை சுத்தம் பண்ணிட்டு, தெருவை சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் அந்த வண்டி போறதுக்கு தண்ணியை சுத்தம் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தப்படுகிற ஒரு வேலை. மக்கள் இதனாலதான் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த தொகுதிக்குள்ளேயே ஒரு இடத்துல இறங்கி நின்று மக்களை சந்திச்ச மாதிரி ஏதாவது ஒரு சான்று காட்டுங்க. வண்டிலே போறாங்க, முன்னால சுத்தம் பண்ணிக்கிட்டே போகுது, அதிகாரிகள் விரட்டிக்கிட்டே போறாங்க, ஜனங்களை நெருங்க விடல. அதுவும் சில மணி துளிகள், அவ்வளவுதான். அப்ப நாம என்ன இப்ப இது வந்து தனிப்பட்ட முறையில இப்ப எனக்கு உள்ள வருத்தம் இல்ல, ஒட்டுமொத்தமா பொதுமக்களிடம் இருக்கிற கருத்து இது. இவ்வளவு பெரிய சேதம் நடந்து 15 நாட்களுக்குள்ள 2 வாரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமையில மக்கள் உணர்ச்சி பூர்வமான நிலைலாம் இருப்பாங்கிறது இயல்புல புரிந்து கொள்ளக்கூடியது. நாளைக்கு அரசு செய்யக்கூடிய நிவாரண பணிகள், அரசு கொடுக்கக்கூடிய நிவாரண நிதி, மற்ற நலத்திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கொதிப்பு மிகப்பெரிய அளவுல கெட்ட பேரை சம்பாதிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல மிகவும் சொற்பமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மக்கள் சில பேர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கிறதா தகவல்கள் நிறைய வந்திருக்கு. 5000 ரூபாய் வச்சு வீட்டை சுத்தம் கூட பண்ண முடியாது, எனக்கு தேவையில்லை, என் பேரை எழுத வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட மக்கள் எதிர்த்து பேசியதாகவும் தகவல்கள் இருக்கு. இப்ப ஒரு கார் வந்து தண்ணியில நின்று இருக்கு, அந்த காரை போய் ரிப்பேர் பண்ணோம்னா இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய் கேட்கறான், 6 லட்சம் ரூபாய் கேட்கறான்.
புதுசா ஒரு காரை வாங்கிடலாம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அரசாங்கம் அவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டு நான் இழப்பீடு கொடுத்துட்டேன்னு சொன்னா அது எப்படி சரியா? அரசாங்கம் பதில் கார் வாங்கி தரணும்னு எதிர்பார்க்க பதில் கார் வாங்கி தர முடியாது. ஓரளவுக்கு அவனுடைய கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணி அதுதான் அரசாங்கத்தை நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா என்னுடைய குறைந்தபட்ச தேவையை நிறைவேற்றி தரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் குடிசைகளை ஒரு கூரை போடுறத விட 5000 ரூபாய் பத்தாது. அவன் குடிசைகளே 5000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. அவன் வந்து ஒரு ஓலை கீற்று மேயணும்னு சொன்னா கூட 5000 ரூபாய் பத்தாது. அதுதான் நிலைமை. ஏன் நம்ம வந்து இழப்பீட்டு தொகையை கூடுதலா மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்து பெறக்கூடாது? இதை ஒரு நேஷனல் கலாமிட்டியா ஏன் வந்து அதுதான் வந்து இந்திய அரசு அறிவிக்கல? அதுக்கான அழுத்தத்தை ஏன் மத்திய தமிழக அரசு ஒரு தெளிவான விஷயம் ஒரு கடிதம் எழுதில? குஜராத்ல வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பூகம்பத்தில் இறந்தபோதும் சரி, ஒடிசால வந்து புயல் காரணமா பல ஆயிரம் பேர் இறந்தபோதும் சரி, தேசிய பேரிடர் அறிவிக்கப்படல. இது வந்து அந்தந்த மாநிலத்தை தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா பேரிடர் அறிவிச்சாலுமே கூட நான் படித்த வேலை சொல்றேன், அறிவிச்சாலுமே கூட அதுக்கு எந்த கூடுதலான சலுகையும் கிடையாது, கூடுதலான நிதி ஒதுக்கீடும் கிடையாது சொல்றாங்க. அதை தாண்டி இப்ப எவ்வளவுதான் நிதிங்கிறது இன்னும் அறிவிக்கவே இல்லை. இவங்க நிதி கேட்டிருக்காங்க, இன்னும் கணக்கெடுக்கும் பணியே நடக்கல, மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு முழுமையா முடிக்கல. அதற்குள்ளேயே இதுல ஒரு குளறுபடி வரும், குறைபாடு இருக்கும். நம்ம நம்பலாம். அதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்கல்ல 10,000 5,000 அப்படின்னு சொல்லி அறிவிச்சு. இது வந்து முதல் கட்டமா இருக்கும் இல்லையா? இது வந்து நம்ம வந்து இப்ப வந்து முதல் கட்டம்லாம் அறிவிக்கல. இப்ப என்ன இழப்பீடுங்கிறது ஆடு செத்தா எவ்வளவு, பயிர் சேதம் அடைஞ்சா எவ்வளவு, ஒரு ஹெக்டேருக்கு 13,500 ரூபான்னு சொல்லிருக்காங்க. ஒரு ஹெக்டேர்னா 2.5 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு 5,000 தான் வருது. ஆனா விவசாயி கேட்டா என்ன சொல்றான்? இது வந்து பெரிய மோசடி, இது இடுபொருள் வராது, பயன்படாது. அப்போ நம்ம வந்து அந்த இழப்பீட்டை முழுமையா தர முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு அவனுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதுதான் அரசாங்கத்துடைய கடமை. இல்ல இது அடுத்து இது வந்து முறையா இது வந்து அதிகாரிகள் மூலமா போய் உரிய மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். அதாவது நிவாரணப் பொருட்கள், நிவாரண நிதிகள் முழுமையாக கடந்த கால அனுபவங்கள் தான். கடந்த கால அனுபவங்கள், தங்களுக்கு வேண்டியவர்கள், தங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் கீழ்மட்டத்தில் அதிகாரிகளும் மற்ற உள்ளூர் அரசியல் பிரமுகர்களும் அதை தவறா வழிநடத்தக்கூடிய நிலை இருக்கு. இப்ப 5,000 அறிவிச்சாங்க. கடலூர் மாவட்டத்தில் முதல் மழையில எல்லாருக்கும் எவ்வளவு போய் சேர்ந்திருக்குன்னா 4,100 ரூபாய் போய் சேர்ந்திருக்கு. அப்ப அந்த 900 ரூபாய் எங்க போச்சு? அதை யார் எடுத்தாங்க? அதிகாரப்பூர்வமா 4,100 ரூபாய், சிலர் 4,000 தான் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே வங்கி கணக்குல தான் வரவு வைக்கப்படும் சொல்லி ரொம்ப தெளிவா அறிவிச்சிருக்காங்க. 4,100 ரூபாய் எப்படி போகும்? இப்ப அப்படிதான். இப்ப கடலூர் மாவட்டத்தில் நான் சுற்றுப்பயணம் செய்ததுல எனக்கு மக்கள் சொன்ன தகவல்கள் 4,100 தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஒடிசா மாதிரியான இடங்கள்ல வந்து கடுமையான புயல் தாக்கிய போது 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியானது வந்து ஒரு வரலாறா பதிவாக நிலை. தமிழகத்துல வந்து 400க்கும் 500 இடையில தான் ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை இருக்கும்போது இவங்க நீங்க கவலைப்படக்கூடிய இந்த முன்னெச்சரிக்கை சரியா எடுக்கப்பட்டிருந்தோம் யோசிக்கலையா? மீட்பு முழுமையா நடந்திருக்கு நீங்க நினைக்கலையா? ஆனா நமக்கு வந்து கீழே போய் பேசும்போது இது பல ஆயிரங்களை தாண்டி இருக்குங்கிற மாதிரி தான். 2,000க்கும் மேற்பட்டவர்களாவது இறந்திருக்க கூடும். ஏன்னா பல இடங்கள்ல வந்து மிஸ்ஸிங்லாம் கணக்கிலே காட்டல. இந்த 400ங்கிறது வந்து எந்த அதாவது இறந்தவர்கள் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டவருடைய கணக்கு தான். அதுதான் கவுண்ட்ல வந்திருக்கு. இல்ல எவ்வளவு பாடி. இப்ப நான் வந்து சாமியார் தோட்டம் அந்த பகுதிக்கு போன, செட்டி தோட்டம் அந்த பகுதிக்கு போன, நெருப்புமேடு செட்டி தோட்டம் சொல்லி சைதாப்பேட்டையில அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஜோதியம்மாள் தோட்டம் மட்டும் 13 பேர் மிஸ்ஸிங்ன்றாங்க. இல்ல இருக்கலாம். அந்த 13 பேர் வந்து இந்த கணக்குல சேரல. அப்போ உங்க கணக்கோட சேர்த்து அது 413 இல்ல சேரல. ஒரு பாடி திருகோணமலையில, ஒரு பாடி தரங்கம்பாடியில் கிடைச்சிருக்கு. பொதுவா அங்க 15 இங்க 12 சொல்லாம ஒவ்வொரு குடும்பத்தினர் அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாரா இருப்பாங்கல்ல. இப்ப முருகேசனை காணும், மாடசாமி காணும், நான் சொல்றேன் அந்த 500 பேரை கூட இருக்கட்டும். அந்த 500 பேருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பேசுறோம். எவ்வளவு தவிர்க்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியுமா சாமானிய மக்களுக்கு? அதுதானே இதை காட்டுறதுக்கு நான் சொல்ல. ஒரு ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியானதை நம்ம வரலாற்றுல முன்னாடி பார்த்துட்ட போது இவ்வளவு பெருமழைக்கு வந்து 500க்கும் குறைவான பலிதான் இருக்குன்னு சொல்லும்போது இது வந்து பல விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு, மீட்பு முறையா நடந்திருக்குன்னு பார்க்க கூடாதா? காலங்கடந்து நடந்தாலும் சிலர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். சில நடவடிக்கைகள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா இது வந்து ஒரு அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய அளவுக்கான பணியா அமையல, மக்களுக்கு திருப்தி தரல. எல்லோருமே மிகப்பெரிய அச்சப்பட்ட ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய மழை வெள்ளத்துக்கு பிறகு கடுமையான தொற்று நோய் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று ஏற்படும் எல்லாருமே அச்சப்பட்டாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு நோய் தொற்றும் அவுட் பிரேக் ஆகல. அப்ப அந்த இடத்துல அரசாங்கம் மிக கவனமாக மிக சிறப்பாக செயல்பட்டு சொல்ல மாட்டீங்களா? இல்ல அரசாங்கம் மட்டும் இல்ல, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் நிறைய இடங்கள்ல வந்து நூற்றுக்கணக்கான இடங்கள்ல மருத்துவ முகாம் நடத்திருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து துப்புரவு பணியும் நடந்திருக்கு. இது தொற்று நோய் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பரவவில்லை. ஆனாலும் குழந்தைகள் பல இடங்கள்ல வந்து காய்ச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், இருமலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது வந்து நம்ம மறுக்க முடியாது. அது வந்து இவ்வளவு பெரிய மழையில வந்து எல்லாருக்குமே காய்ச்சல், சளி, இருமல் இருந்தே மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து எதிர்பார்த்த போல ஒரு பிளேக் நோய் வந்து சூரத்தை வந்து பாடாப்படுத்தியது போல ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் வந்து வரல அப்படிங்கிறது அரசாங்கத்தோட முன்னெச்சரிக்கைக்கான ஒரு அளவீடு இல்லையா? இதுல முன்னெச்சரிக்கைங்கிறது என்ன இருக்குது? இதுல அடுத்த கட்டமா அது அபாயம் வந்து முடிந்ததுக்கு பிறகு சாதாரணமா அவங்க வந்து ஜலதோஷத்துக்கு மருந்து, சேத்து புண்ணுக்கு மருந்து,
காய்ச்சலுக்கு மருந்து இதுதான் கொடுத்திருக்காங்க. இது 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 வந்து ஓரளவுக்கு வந்து நிலவேம்பு நீர் கொடுத்திருக்காங்க. நோய் தொற்று பரவவில்லை என்பது வந்து பாராட்டுதலுக்குரியதுதான். ஆனா இன்னும் ஒரு வாரம் கூட பிடிக்கலாம் அந்த இது. ஏன்னா சாக்கடை நீர் கலந்து வந்ததுனால, மலக்கழிவுகள்லாம் கலந்து இருந்ததுனால இன்னும் ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யுது. இதுல ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டது போல இதனால தார்மீக பொறுப்பேற்று குறைந்தபட்ச கோரிக்கையாக தமிழக முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்க. இந்த வெள்ள நிவாரணத்தில் சரியா செயல்படணுங்கிறதுக்காக 500க்கும் குறைவானவர்கள் உயிரிழந்த இந்த ஒரு பேரிடருக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னா 1.5 லட்சம் பேர் உயிரிழந்த போது பதவியில் இருந்த திரு திருமாவளவனோ திரு கருணாநிதி அவர்களோ பதவி விலகாத ஒரு தப்புன்னு பார்க்க மாட்டீங்களா? இது வந்து பொருத்தமில்லாத கேள்வி. இது எனக்கு புரியல. அதாவது இவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கிறாங்க, அதுக்குரிய பொறுப்பான இடத்துல இருக்கிறாங்க. நான் வந்து அந்த காசுக்காக போராடக்கூடிய இடத்துல இருக்கிறேன். நான் வந்து ஒரு பிரதமரா இல்ல, அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரா இல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம அமர்ந்திருக்கல. விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததுங்கிறது வேற. அந்த கட்சியோட ஆதரவோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். நீங்க வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் வந்து முடிச்சு போட்டு பாக்குறது வெறும் தார்மீகத்தை பொருத்தி பாக்குறேன். ஒரு முதலமைச்சர் சம்பவங்கள் கூட்டணியில இருந்ததே எதுக்குன்னா இந்த மாதிரியான கோரிக்கைகளை வற்புறுத்துவதற்கும் அவங்களை கண்டிக்கிறதுக்கும் அவங்களை சரியான முறையில் நெறிப்படுத்துறதுக்குமா ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அதனுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திரு நடேசன் அவர்களும் ஊடகத்துறை பொறுப்பாளர் திரு சேரலாதன் அவர்களும் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இத சிலர் நம்பலாம் நம்பாம போகலாம் என்று சேரலாதன் பேசுறாரு. பேசி முடிச்ச பிறகு நடேசன் கொடுக்கிறாரு. நடேசன் பேசுறாரு, அண்ணன்னா மேதகு பிரபாகரன் அண்ணன் வந்து நீங்க எடுத்த முடிவு சரி அப்படின்னு தான் நினைக்கிறாரு. நீங்க யார் சொன்னாலும் அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. இந்த கூட்டணியில் நீங்க தொடரணும். நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா 2 இடம் வாங்கியிருக்கீங்க, 2லையும் ஜெயிச்சு போகணும். நம்ம பிரச்சனையில் அங்க பேசுறதுக்கு இதுதான் வாய்ப்பு. அதனால நீங்க வந்து இந்த இந்திரா காங்கிரஸ் வந்து திட்டுறதோ அல்லது வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து வசைபாடுறதோ எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. நீங்க சோனியா காந்திக்கு எதிராக பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க தலைமையில விடுற இடி. அது ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியல? எதுக்காக எங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்படி வந்து இந்த கவர்மெண்ட்டை திட்டிட்டு இருக்கிறீங்க? இங்க வந்து மேலும் மேலும் நச்சுக்குண்டுகளை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தைய திரு சேரலாதன் சொன்னாரு, அவர் கூட இருந்த நடேசன் சொன்னார். உங்களுக்கு வந்து ஒரு நீங்க வச்சுக்கோங்க ஒரு காரணம் சொல்றீங்க, நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னோட முடிஞ்ச அளவு போர்க்குரல் கொடுத்தேன்னு சொல்றீங்க. ஓகே, தமிழக முதலமைச்சராக அப்போது இருந்த மத்திய அமைச்சர்கள் அப்போது பங்கேற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையிலிருந்து விலகி இருக்கணுமா? முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிருக்கணுமா? இது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்போ இல்ல இன்னைக்கு திரு திருமாவளவனும் இன்றைக்கு நான் வந்து அதுக்கு பதில் சொல்றதும் பொருத்தமானதா இருக்காது. கருணாநிதி ராஜினாமா பண்ணிருக்கணுமா நான் உங்கள்ட்ட கேட்கல. இன்னைக்கு ஜெயலலிதா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லக்கூடிய நீங்க அன்னைக்கு கருணாநிதி ராஜினாமா பண்ணணும் ஏன் சொல்லலாம் தான் கேட்கிறேன். அமைச்சர்கள் இருந்து விலகணும்னோ இல்லாட்டி முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யணும் ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். அன்னைக்கு தார்மீக பொறுப்பட்டு நீங்க ஏன் பேசல? அதாவது ஈழத்துல வந்து நடந்த பிரச்சனைகளுக்கு இந்திய அரசு தான் முழுமையா பொறுப்பேற்கணும். இந்திய அரசுல முழுமையான பங்கேற்று அமைச்சர்கள் இந்திய அரசுடைய வெளிவிவகார கொள்கை தான் அதுக்கு வந்து அடிப்படையான காரணம். அப்போ இதுல நிறைய விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு. இதுல வந்து ஒரு மாநில முதல்வர் வந்து ராஜினாமா செய்துட்டா அது எல்லாத்துக்கும் வந்து விடை கிடைக்கும் நான் நினைச்சேன்னா எனக்கு அரசியல் தெரியல. அவர் இருந்த போது அன்னைக்கு பதவி விலகி இருந்தாங்கன்னு நீங்க பாராட்டியிருப்பீங்களா மாட்டீங்களா? பதவி விலகி இருந்தால் இன்றைக்கு உலகத் தமிழர்கள் திமுக மீதும் திமுக தலைவர் மீதும் ஒரு நன்மதிப்பு கொண்டு வந்திருப்பாங்க. படித்திருக்கிற இந்த பழியை இல்ல அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் அந்த கோரிக்கை வைக்காத திரு திருமாவளவன் இன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் அந்த கோரிக்கை வைப்பது தார்மீகமா என்பது மட்டும் தான் நினைக்கிறேன். அது வந்து அதுதான் சொல்றேன். அது அவர் வந்து இந்திய பிரதமராக இருந்திருந்தா அந்த கோரிக்கை வைக்கலாம். ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கும்போது நான் கோரிக்கை வைக்கிறது, வெளிப்படையான கோரிக்கை வைக்கிறது எனக்கு அரசியல் அறியாமையால் தான் இருக்க முடியும். ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியில வந்து நம்ம இது கருத்து கணிப்பு நடத்திருந்தோம், அதை பத்தி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னொரு கருத்து கணிப்புல அதே கருத்து கணிப்புலயே இன்னொரு ஸ்லைட்ல மக்கள் சொல்றாங்க 84 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடும் கூட இந்த வெள்ள பிரச்சனையில சரியாக இல்லை என்று 84 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்தாங்க. எதிர்க்கட்சிகள் அவங்க யார புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து தொடக்கத்திலேயே களத்தில் இறங்கிவிட்டோம். மக்களை சென்று சந்தித்து ஆறுதல் சொன்னோம். அந்த முதல் கட்ட பெய்த மழையில கடலூர் மாவட்டத்தில் பெரிய காட்டுப்பாளையத்தில் ஒரே ஊர்ல 10 பேர் இறந்து போனாங்க, ஒரே வீட்டில் 8 பேர் இறந்து போனாங்க. அவங்கள போய் சந்திச்சோம், அந்த இடத்தை போய் சுற்றி பார்த்தோம். அதனால வந்து மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு ஆறுதல் சொன்னது, நிவாரணம் தந்தது, அவங்களோட சேர்ந்து சென்னை மாநகரத்தில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டது,
இப்படி நாங்கள் எங்களால் ஆன பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனா அவர்கள் கூட குறைஞ்சபட்சம் நம்ம கூட இருந்திருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லையோ? நம்ம கூட இருந்தாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லையோ? எதிர்க்கட்சிகள் ஒரு துயரான நேரத்துல, ஒரு துன்பமான நேரத்துல நம்ம கூட இருந்தாங்க இந்த எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்த முடியலையோ? அது உண்மைதான். அதாவது சமூக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தனி நபர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என்று தன்னார்வலர்கள் போய் இறங்கி களத்தில் பணியாற்றும் போது அரசியல் கட்சிகள் யாரும் வரலையேங்கிற மனநிலையிலிருந்து அதை சொன்னாங்க. ஆனா அரசியல் கட்சிகளும் ஒரு லேட் பிக்கப்ங்கிற மாதிரி, எப்படி ஆளுங்கட்சி அல்லது அரசு காலந்தாழ்ந்து தன்னுடைய பணிகளை தொடங்கியதோ அந்த மாதிரி அரசியல் தலைவர்களும் கொஞ்சம் காலந்தாழ்ந்து தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் இறங்கினாங்கிறதுல இருந்து வரக்கூடிய அதே மாதிரி அது தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பிலே 40 விழுக்காடு மக்கள் இந்த தேர்தல் பாதிப்பு, அரசுடைய நிவாரணம், எதிர்க்கட்சி செயல்பாடு இது போன்ற விஷயங்கள், வெள்ளம் சார்ந்த விஷயங்கள் தேர்தலில் எதிரொலிக்காது 40 விழுக்காடு மக்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் ட்ரெண்ட் எல்லாம் மாறும். அதாவது இந்த வெள்ள பாதிப்பு, இந்த நேரத்தில் மக்கள் பட்ட அவதி, அதற்கு தொண்டு செய்தது, இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு மே மாசம் நடக்கிற தேர்தலில் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அந்த நேரத்தில் ட்ரெண்ட் செட்டிங் கம்ப்ளீட்டா மாறும். அந்த நேரத்தில் இந்த வெள்ள பாதிப்புகளை பற்றி பேசுறதுக்கோ அல்லது இந்த பாதிப்பை மனசுல வச்சுக்கிட்டு மக்கள் வாக்களிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு ஒருத்தர் தேர்தலை வெற்றி வரணும்னா கூட்டணி ஒண்ணுதான் ஒரே பிரதானமான வாய்ப்பா இருக்க முடியும். அப்படி சொல்ல முடியாது. இந்த மிச்சம் இருக்கிற 3 மாத காலங்களுக்குள்ள என்ன வேணாலும் திருப்பங்கள் ஏற்படலாம். கூட்டணியில திருப்பங்கள் ஏற்படலாம், அரசியல திருப்பங்கள் ஏற்படலாம், நடந்து கொண்டிருக்கிற வழக்குகளின் தீர்ப்புகள் பல திருப்பங்களை ஏற்படுத்தலாம். முக்கியமான திமுக, அதிமுகவுக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றங்கள் இருக்கு. அதனால இந்த 3-4 மாதங்கள்ல என்ன திருப்பங்கள் வேணாலும் ஏற்படலாம். அந்த நேரங்கள்ல அது ட்ரெண்ட் செட்டிங்கா மாறும். இல்ல இந்த வெள்ள பிரச்சனையில ஒவ்வொரு காரணம் சுட்டிக்காட்டும் போது பிரதானமா பலர் சுட்டிக்காட்டக்கூடிய காரணங்கள் ஆக்கிரமிப்புகள். ஆனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு சொன்னா முதல்ல அந்த இடத்துல அகற்றக்கூடாதுன்னு கொடிபிடிக்கக்கூடியது இடதுசாரி தோழர்களாகவும் விடுதலை சிறுத்தைகளாகவும் தான் இருக்கிறாங்க. ஒருபுறம் பிரச்சனைக்கான அடிப்படை காரணங்கள்ல ஆக்கிரமிப்பு ஒண்ணு, மறுபுறம் ஆக்கிரமிப்பு அகற்றாதேங்கிற கோஷம் எப்படி நியாயமா இருக்கு? அதாவது இது என்ன அதுக்கு பொருள்னா, அந்த மக்களுக்கு மாற்று தேவைன்னா அதுக்கு பொருள். தமிழக அரசு ஆற்றோரம் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு உடனடி வீடு ஒதுக்கீடு அறிவித்திருக்கிறது. உடனடியாக அறிவிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்திட்ட அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்ல, ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் இல்ல அப்படிங்கறது எங்களுடைய பார்வை. அதாவது இதுவரைக்கும் நம்ம குடிசை மாற்று வாரியம், நகர்ப்புற ஏழை மக்களுக்கான மறுவாழ்வு அந்த இடங்கள்லயே மாற்று குடியிருப்புகள் வரைக்கும் இங்க இருக்கிறவன 25 கிலோமீட்டருக்கு அப்பால போய் நீ குடியிரு அப்படின்னு சொல்றதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியாது. ஒரு அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையோட செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. இல்ல குடிசை போட்டு அவருக்கு மறுவாழ்வு பண்ணினா நீங்க சொல்றது வெறும் குடிசைகளை அப்புறப்படுத்தி விட்டால் ஆக்கிரமிப்புகள் அகன்று விடுங்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்குது. இது ஒரு 10% தான் நீங்க சொல்ல முடியும், அல்லது 20% சொல்லலாம். ஆனால் மேஜர் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது, அதிகமான ஆக்கிரமிப்புங்கிறது அரசாங்கத்தாலேயே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தனி தொழில் அதிபர்களால, தனிநபர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேளச்சேரியில் இப்ப நான் தங்கியிருக்கிறேன். வேளச்சேரி ப்ராஜெக்ட்ங்கிறதே ஏரி ப்ராஜெக்ட் தான். அது ஏலச்சேரி ஏரி திட்டம் தான். அதுக்கு வேர்ல்டு பேங்க் பணம் கொடுத்திருக்கிறான். அரசாங்கம் அந்த ஏரியை தூர்த்து விட்டு அதை பிளாட் போட்டு விற்பனை பண்ணிருக்கு. அப்ப இங்க ஆக்கிரமிப்பாளர் யாரு? இப்ப இந்த ஆக்கிரமிப்பை எப்படி அகற்ற முடியும்? இப்ப இதுல என்ன ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அர்பனைசேஷன் அப்படிங்கிறது உலகத்துல எல்லா இடத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. நகரமயமாதல், பெருநகரமயமாதல். அப்படி நகரமயமாதல் நடக்கிற நேரங்கள்ல இந்த ஆக்கிரமிப்புகளை தவிர்க்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். ஆனாலும் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கு என்ன மாற்றுன்னு தான் கண்டுபிடிக்கணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட்லயும் சரி, அல்லது சஸ்பெண்ட் அந்த டிரைனேஜ் சிஸ்டத்திலையும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாற்று திட்டம் அரசுக்கு இருக்கணும். அதனாலதான் இப்ப ஓல்டு டெல்லி விட்டு நியூ டெல்லின்னு உருவாக்கியிருக்கிறான். சென்னைக்கு பக்கத்துல ஒரு நியூ சென்னைங்கிறது உருவாக வேண்டிய தேவை இருக்கு. அதற்கும் அரசியல் சண்டைக்கு வந்துடுறாங்களே, அங்க திருமலிசை பக்கம் முயற்சி பண்ணாங்க. அதுதான் ஒரு ஸ்டர்ன் ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் அரசுக்கு இருக்கிற கடமை. எதிர்க்கட்சி எதிர்ப்பாங்கன்னா அதுக்கு மாற்று வழியை சொல்லணும், மாற்று தீர்வு சொல்லணும். எதுக்குறாங்கன்னு விட்டுட்டு விடக்கூடாது, அவனை அனுமதிச்சிடக்கூடாது. உச்சநீதிமன்றம் இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம் அப்படிங்கிற வழக்குல ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியது மிக சமீபத்தில். அதுல ஆகம விதிப்படிகள் தான் அர்ச்சகர்கள் நியமனம் நடக்கணும் அப்படிங்கிறது இறுதி பார்வையா நம்ம புரிஞ்சுக்கிறோம், இறுதி தீர்ப்பா புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த தீர்ப்பை கடுமையாக எதிர்க்கிறீர்கள். உங்களோடு தோளின்றி இதற்கு முன்னுதாரணமாக முதல் முன்னெத்தியராக இருந்து போரிட்ட திராவிடர் கழகம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது 2006. ஆமா, அந்த அரசாணையை எதிர்த்து தான் வழக்கு.
இந்த தீர்ப்பிலே அந்த அரசாணை ரத்து செய்யப்படவில்லை. அதனால அவங்க வரவேற்கிறாங்க. ஆனா இந்த ரத்து செய்யப்படவில்லை என்று தீர்ப்பு இருந்தாலும் ஏற்கனவே ஆகம விதிகளை கற்றுக்கொண்டு பயிற்சி பெற்று வேலைக்காக தயாராக இருக்கிற அந்த 206 பேர் வேலைக்கு சேர முடியாதபடி தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதனால் நாம் எதிர்க்கிறோம். நமக்கு அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டதா ரத்து செய்யப்படலாங்கிறத விட அந்த பயிற்சி பெற்ற 206 பேர் வேலைக்கு போக முடிஞ்சதா இல்லையாங்கிறதா அதில் கவனிக்கப்பட வேண்டியது. எல்லாருமே அடிப்படையாக கேட்கிற கேள்வி நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான விஷயம், காலங்காலமாய் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறை பிராக்டிசிங் அந்த மரபு, இந்த மரபு வழி எப்படி ஒருத்தர் சைவ நெறியை கற்றுக்கொண்டவர்களை சைவ சிவாச்சாரியாராக அல்லது அங்க அர்ச்சகராக, அது மாதிரி வைணவ கோயில்களில் ஆகம விதிகளைப்படி நியமிக்கப்படணும். இதுவரையிலும் ஒரு தலித் அதுக்குள்ள அர்ச்சகரா கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்டது. பிற சமூகத்தவரை வர முடியாது. நான் கடைநிலையிலிருந்து தான் சொல்ல வரேன். பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தலித் அப்படிங்கிற பழங்குடி மக்கள். இப்ப இந்த பிரிவினர் யாருமே அவங்க அர்ச்சகராக முடியாதபடிக்கு கடந்த கால மரபு நடவடிக்கைகள் இருக்கு, அந்த நடைமுறைகள் இருக்கு. அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு வரி அந்த தீர்ப்புல இருக்கு. இல்ல தலித்துகள் அந்த தீர்ப்பை எப்படி நம்ம வரையறுக்க முடியும்? தலித்துகள் நான் பிராமின்ஸ் எல்லாமே இல்ல பிராமணர்களே வர முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பிறக்கக்கூடிய எல்லா பிராமணர்களும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. நீங்கள் ஒரு கோயில்ல எந்த இடத்துக்கு போக முடியுமோ அப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அதை நம்ம பெருமையா சொல்ல முடியாது. அதாவது பெருமை இல்ல, பிராமணர்களே நுழைய முடியாது, உச்சநீதிமன்றம் இந்த நெறி இருக்கு அப்படின்னா அந்த நெறி தகர்க்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் நான் என்ன சொல்றேன், இப்ப என்னுடைய குரல் பிராமணர்களுக்கான குரல். எந்த பிராமணர்கள் உள்ள நுழைய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அந்த பிராமணர்கள் அனைவருமே அந்த கோயிலுக்குள் எளிதாக அர்ச்சகராக வேண்டும். அப்படிதான் ஒரு சட்டம் இருக்கணும். இல்ல 36,517 கோயில்கள் அறநிலையத்துறையோட கட்டுப்பாடுல இருக்கு. கோயில்கள் இந்து கோயில்கள். இதுல கிட்டத்தட்ட 2,500 கோயில்கள் மட்டும்தான் ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோயில்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 34,000 கோயில்கள் ஆகம விதிகள் கிடையாது. அங்க யாருனாலும் போய்க்கலாம். அறநிலையத்துறை கட்டுப்பாடுல இருக்கிறது. பிராமணர்கள் அல்லாதவர்கள் இன்னமும் அங்கு அர்ச்சகராக பூசாரிகளாக பூசி சிவலாக இருக்கிறார்கள். அதை பற்றிலாம் யாரும் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு ஆகம விதிப்படி ஒரு விதி, ஒரு பைலாப்படி ஒரு இயக்கம் இயங்குது, ஒரு கோயில் இயங்குது. அங்க நான் இதை திணிப்பேன், இதை கொண்டு வருவேன், இதுதான் சமத்துவம், இதுதான் சமூகம், என்ன சரி? ஆகம விதிங்கிறதே முதல்ல மாத்தணும். கோயில்கள்ல எப்படி அர்ச்சனை நடக்கணும் அப்படிங்கறத ஏன் அரசு விதியை வகுக்க கூடாது? அரசு எப்படி என்னுடைய வழிபாட்டு முறையில் அரசு எப்படி தலையிட முடியும்? தலையிடணும். நான் மசூதியிலும் சர்ச்சிலும் போய் நான் எப்படி சொல்லணும் நான் சொல்ல முடியுமா? சொல்லலாம். மசூதிக்குள்ளேயும் நீங்க விதிகளை உருவாக்கலாம். நான் அரசாங்கம் தலையிட முடியுமா? எந்த மசூதியிலாவது எந்த சர்ச்சிலையாவது தலையிட முடியுமா? இல்ல, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு எல்லா இடங்களிலும் இருந்தாதான் அதுக்கு ஜனநாயகம்னு பேரு. உங்களுக்கு தெரியும் மசூதியிலும் சர்ச்சிலையும் அரசோடைய எந்த கண்காணிப்பும் கிடையாது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதை விற்று இருக்கிறது, மாற்றி இருக்கிறது. வேற யாரும் தொட முடியுமா? கூட அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் அரசாங்கம் ஒரு சென்ட் ஒரு இன்ச் நிலம் விற்க முடியுமா? அரசு அறநிலையத்துறையும் அரசாங்கம் விற்க முடியாது. 100 மடங்கு வித்திருக்கு, தனியார் வித்திருக்கு, அரசு விற்க முடியாது. உங்களுக்கு நான் 100 உதாரணம் தெரியும். என்னுடைய நினைவு சரியா இருந்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் வரும்போது கிட்டத்தட்ட 300 இருந்து 600 ஏக்கர் வரைக்கும் கோயில் நிலம் மத்திய அரசு பணிக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி வேற எந்த இடத்துல வகுப்பாரி நிலத்தையோ சர்ச்சைகளுக்கு பொதுவான நிலத்தை கொடுத்துருவோம். ஏகப்பட்ட சொத்துக்கள் வகுப்பாரி சொத்துக்கள் மக்கள் குடியிருக்கிறாங்க. அலுவலகங்கள் இருக்குங்க, குடியிருக்கிறாங்க. இல்ல அது அவர்கள் அனுமதித்து வாடகை சொல்ல போனா முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. இது ஆக்கிரமிப்பு நான் பார்க்கல. அவர்கள் வாடகை வசூல் பண்றாங்க. அது ஒரு முறைப்படுத்தப்பட்டு வகுப்பு வாரிய கட்டுப்பாட்டுல இருக்கு. என்னுடைய கருத்து அதுல சொல்ல வந்தது என்ன, அரசு தலையிட்டு அது எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அரசுடைமை ஆக்கணும் நான் சொல்ல வரல. இந்து மதம் அரசு மதமா மாறணும், முஸ்லீம் மதம் அரசு மதமா மாறணும் நான் சொல்ல வரல. வழிபாட்டு சொத்து நிர்வாகம் கிடையாது. நம்ம பேசுறதே வழிபாட்டு உரிமை. ஆமா, வழிபாட்டுல ஒரு கோயில்ல எப்படிப்பட்ட வழிபாடு நடக்கணும்ங்கறத அரசும் திராவிட கழகமும் விடுதலை செய்தும் தீர்மானிக்குமானால் அது மத சுதந்திரமாகுமா? அதை ஜனநாயகப்படுத்தணும் தான் நான் சொல்றேன். உங்களுடைய தனித்துவத்துல தலையிடுறதா அது அர்த்தம் இல்ல. ஜனநாயகப்படுத்தணும். எனக்கு இப்ப நான் தமிழ்ல ஓதணும்னு நான் விரும்பினா அதை சட்டம் அனுமதிக்கணும். நீங்க தமிழ்ல பூஜை பண்ணலாம், தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற இந்து கோயில்ல சொன்ன மாதிரி தமிழ்ல தான் துவா பண்ணணும்னு மசூதியில சொல்ல முடியுமா? தமிழ்ல தான் ஓதணும்னு நம்ம சர்ச்சில் சொல்ல முடியும், சொல்லிருக்கோமா? அதாவது பெரும்பான்மையா மக்கள் எங்க இருக்கிறாங்க, பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை எதுவா இருக்குங்கிறது தான் விவாதமாகுது. அங்க முஸ்லீம்கள்ல முஸ்லீம்கள் அவங்க யாரு இருக்கிறாங்களோ, இப்ப நான் முஸ்லீமா இல்ல, அதனால நான் போய் முஸ்லீம் விஷயத்தை பேச முடியாது. நான் என்ன இந்த சமூகம் இந்துன்னு சொல்லுது, நான் ஒரு இந்து அடையாளத்தோட இருக்கிறேன், நான் ஒரு கோயிலுக்குள்ள போறேன், என்ன நுழைய விட மாட்டேங்கிறாங்க.
நான் ஒரு கோயில வழிபாடு செய்ய போறேன், எந்த கோயில் சொல்லிவிட மாட்டேன்றாங்க. எத்தனை ஐயோ எவ்வளவு கோயில்ல சொல்லலாம். நீங்க வந்து வெறும் 36,000 கோயில் தானே சொன்னீங்க இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல. அந்த மாதிரி 2 மடங்கு கோயில் கிராமங்கள்ல இருக்கு. அதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி 2 மடங்கு கோயில் இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்படாத, இந்து அறநிலையத்துறைய கவனத்திற்கு வராத பல கோடி வருமானம் உள்ள ஏராளமான கோயில்கள் வந்து இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள நான் வந்து வழிபடுவதற்கு கூட உரிமை கிடையாது. அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள் தான் ஆகம விதிப்படி இயங்கக்கூடிய கோயில்கள். அந்த ஆகம விதிப்படியில சட்டமா ஆகம விதியான்னு சொன்னா ஆகம விதி தான் பிரிவில் ஆகணும் அப்படின்னு நியமத்துல இதான் சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகம விதிப்படி இல்லாத கோயில்கள்லயே தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நீங்க தலித்துக்கள் உள்ள போக முடியாத நிலைமை இருக்கு. அதுக்கு முதல் குரல் கொடுக்காம அங்க நானும் அர்ச்சராக சொல்லி குரல் கொடுக்கிறது முதல் குரல், 2வது குரல்ங்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் தான் நம்ம குரல் கொடுக்கிறோம். இது சட்டப்பூர்வமா எதிர்கொள்ள வேண்டிய தேவை வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு அர்ச்சகராக கூடிய உரிமைங்கிறது சமத்துவத்தோட தொடர்புடையது. அவருக்கு என்னென்ன சொல்ல தெரியுமோ அது எனக்கும் சொல்ல தெரியும். அவர் கத்துக்கிட்டதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு 206 பேர் கேட்கறான். அந்த 206 பேர் கேட்கிற கேள்வியிலிருந்து தான் இது வழக்கா மாறுது, வாதாட வேண்டிய நிலை வருது, விவாதத்துக்கு வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரா நான் ஆகணும்னு முதல்ல விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துல நான் உறுப்பினரா இருக்கணும் கட்டாயமா. ஆமா, அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இது வந்து ஜனநாயகத்துக்கே புறம்பா இருக்க. இந்தியர் யாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவராக சொல்ல முடியாது. உங்க பைலா உங்கள்ட்ட இந்தியர் யாருமே ஆகலாம். ஆனா பைலா முதல்ல என்ன செய்யணும், அவர் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். அப்படி ஒரு குலத்துல, ஒரு ஜாதியில இல்ல, ஒரு செக்ட்ல பிறந்தவர்கள் தான் அர்ச்சராக முடியும்னு அவங்களுடைய பைலா சொல்லுது. அதை நம்ம கேள்வி கேட்கிறோமே. விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினராக தான் தலைவராக முடியும், அதுதானே இயல்பு. நான் வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சியை எப்படி நிர்வாகம் பண்ணுங்கிறது எனக்கும் தெரியும். அதனால நான் தலைவர் பதவிக்கு போட்டிடுவேன்னு ஒருத்தர் மனு செஞ்சு அதை தடுக்க முடியாது. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஆக முடியாது. கட்சியில இருந்தாதான் சொல்றேன். அதான் இந்து சமூகத்தில் அவன் உறுப்பினர், இந்து சமூகம் கிடையாது, இந்து சமூகத்தில் அவன் உறுப்பினர், அங்க இந்து கோவில்களை வழிபடக்கூடிய ஒரு உறுப்பினர். அங்க வந்து அங்க இருக்கான விதி, அங்க பைலா அவங்க என்ன சொல்றாங்க, ஆகம விதிப்படி அவர்கள் தான் அங்க பைலா. ஆகம உங்களுடைய கட்சிக்கு ஒரு பைலா வச்சிருக்கீங்க இல்லையா, அத மாதிரி அவங்களுடைய கோயிலுக்கான ஒரு பைலா தான் ஆகமம். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த குலத்துல இந்த இடத்துல இப்படி வம்சம் வழியா பிறந்தவங்க உள்ள போக முடியாது. விதிப்படி பார்ப்பனர்கள் கடல் தாண்டி பயணமே பண்ணக்கூடாது. ஆகம விதிப்படி பார்ப்பனர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரக்கூடாது. இதுதான் நீண்ட காலமா இருந்தது. இப்ப பார்ப்பன குலத்துல பிறந்த அம்மையார் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாங்க. இப்ப ஆகம விதியை மீறியதா சொல்லலாமா? நீங்க சொல்றது ஆகமம் இல்ல, வர்ணாசிரம தர்மப்படி. கோயில் இருக்கிறதுக்கு ஆகமம் சொல்றோம், இது மனு தர்மம் சொல்றோம். இது மனு தர்மம் சொல்றோம். அப்படி பார்க்க போனா பிராமணர்கள் சத்திரிய தொழிலை செய்யக்கூடாது. இல்ல நீங்க சொல்ற பிராமணர்கள் சத்திரிய தொழிலை செய்யக்கூடாது. வேதம் தான் படிக்கணும், வேதம் தான் கற்பிக்கணும், வேதம் தான் ஓதணும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா பிராமணர்களும் வெறும் வேதத்தை மட்டும் படிச்சிருக்காங்களா? அவருடைய பேட்டியில நான் சொன்னேன், இதை மனு தர்மம் வந்து சொல்லும்படியா ஆட்சி நடந்தா நீங்க சொல்லலாம் செய்யலாம். மனு தர்ம ஆட்சியா நடக்குதுங்க. மனு தர்ம சட்டம், நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. உண்மையிலேயே இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது மனு தர்மம் தான், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. இன்னைக்கும் வந்து இந்த தெருவுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடுக்கிறது அரசியலமைப்பு சட்டம் இல்ல, மனு தர்மம் தான் தடுக்குது. கோயிலுக்கு நுழையக்கூடாதுன்னு தடுக்கிறது அரசியலமைப்பு சட்டம் இல்ல, மனு தர்மம் தான் தடுக்குது. இந்த சாதி விட்டு இந்த சாதி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் தடுக்கல, மனு தர்மம் தான் தடுக்குது. இன்னைக்கு நடைமுறை இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. திருவல்லிக்கேணி உண்மையிலேயே மனு தர்மம் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கு. திருவல்லிக்கேணியில பிள்ளையார் சில ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லி மனு தர்மம் தடுக்குதா? இது வந்து அதுக்குதான் சட்டம் இருக்குது, நடவடிக்கை எடுக்க சொல்றோம், நடவடிக்கை எடுக்கிறாங்க, வழக்கு போடுறாங்க. போக கூடாது, பிள்ளையார் போக கூடாது, யார் தடுக்க? மனு தர்மம் தடுக்குதா? இல்ல, மனு தர்மம் அதாவது பிள்ளையார், அது திருவல்லிக்கேணியில வந்து பிள்ளையார் கோயில்ல போறவங்க அங்க இருக்கிறவங்களோட வம்பு இழுக்கிறாங்கிறது தான் பிரச்சனை. அவங்க வம்பு இருக்கிறவங்க வம்பு இழுக்கிறாங்களோ அல்லது போறவங்க வம்பு இழுக்கிறாங்களோ, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் அந்த இடத்துல இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க. நீங்க இப்பதான் சொன்னீங்க மனு ஆட்சி நடக்குதுன்னு, இப்ப நீங்க சொல்றீங்க லா அண்ட் ஆர்டர் ஆட்சி நடக்குது. சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா மனு ஆட்சி? நீங்க உங்களுடைய முடிவுக்கு விட்டுறேன். சட்டத்தின் ஆட்சி நடக்க போய் தான் ஒரு நிர்வாகம் சட்டத்தின் ஆட்சியை நடத்த சொல்லிதான் வற்புறுத்துறோம். அதுதான் நம்முடைய போராட்டம். அதனாலதான் அந்த 206 பேருக்கு வேலை கொடுன்னு கேட்கிறோம். எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு சந்தேகம், குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திராவிட கழக தலைவர் திரு வீரமணி அவர்களுக்கோ திரு திருமாவளவர்களுக்கோ கடவுள் நம்பிக்கை கிடையாது, இந்து வழிபாட்டில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் இந்து கோயில்ல என்ன பூஜை நடந்தா என்ன அவர்கள் ஏன் அக்கறைப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி. அதாவது அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உரிமை வேணும் இல்ல. கோயில் இப்ப நான் எல்லா கோயிலுக்கும் போவோம், கோயிலுக்கு போகாமலாம் நான் இருந்தது கிடையாது. எங்க ஊர்ல எனக்கு குலதெய்வம் இருக்கு, குலதெய்வத்துல எங்க அம்மா கூப்பிட்டாங்க, நான் போய் எங்க அம்மா கூட நான் இருந்திருக்கிறேன். இது வந்து ஒரு பிலீஃப். ஆமா, இது ரொம்ப இது ஒரு பிலீஃப், அவ்வளவுதான். அந்த ஜனங்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்படுகிறது, ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குரல் கொடுக்கிறோமே தவிர. உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல ஐயர் அர்ச்சனை பண்றாரா? இல்ல.
சோ இந்து கோயில்கள்ல அது ஒரு கோயிலே கிடையாது, அது சும்மா ஒரு கல். அது நீங்க தான் சொன்னீங்க ஒரு இடத்துல கோயில்னா ஆகம விதிப்படி அஸ்திவாரம் தோண்டணும், ஆகம விதிப்படி திசை பார்த்து வாசலை திறக்கணும், என்னென்னவோ வேலைகள்லாம் இருக்கு, யாகம் நடத்தணும், பூஜை நடத்தணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் விரும்பினா நான் ஒரு கல், இதுதான் மூப்பனார், இதுதான் மாயவன், இதுதான் கருப்பு சாமி, நானா ஒரு கல்லை நட்டுட்டு நான் சாமி கும்பிடுவேன். நீங்களே இது எனக்கு இருக்கிற சுதந்திரம். அது நீங்களே இதுல எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான கிராம கோயில் பூசாரிகள் இருக்கிறார்கள், ஒருவர் கூட பிராமணர் கூட கிடையாது. அப்போ இங்க மத சுதந்திரம் இல்லையா? எல்லா சமூகத்துக்கான சமநீதி இல்லையா? சமூக நீதி இல்லையா? அந்த இடங்கள்ல வருமானம் இருந்திருந்தா அது பிராமணர்கள் அங்க வந்திருப்பாங்க. அந்த குலதெய்வ கோயில்கள்ல முறையா கட்டப்பட்டு பெரிய கோடிக்கணக்கில் திருப்பதியில வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகாரம் அவங்க கைக்கு போயிருந்திருக்கும். உங்களுடைய ஆகம விதிகள் வந்திருக்கும். உங்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட, நீங்க எம்பியா இருந்த பாராளுமன்ற எம்பியா இருந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல வைணவர்களுடைய கோயில் 108 திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய கோயில் ஒருவேளை விளக்கேற்றக்கு வழி இல்லாம இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பிராமணர்கள் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுடைய கோயில்கள்லயே ஒரு விளக்க பூஜை ஏற்றத்துக்கு கோயில்ல விளக்கேற்றுறதுக்கு வழி இல்லைன்னு கவலைப்படுறீங்க. எத்தனையோ குடிசைகள்ல விளக்கேற்றுறதுக்கு வழி. 100% முதல் பெரிய. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்கு எரியாது. நீங்க ஆகமத்துக்காக குரல் கொடுத்தனால தான் அந்த கேள்வி எழுப்புறேன். இல்ல நான் அந்த கேள்வி எழுப்புறேன். நீங்க இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு தவறுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணி உச்சநீதிமன்ற தீர்ப்புல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஆகம விதிகளின்படி ஆட்களை நியமிக்க வேண்டும்ங்கிறது சரி, நான் அதுக்குள்ள தலையில்லை. ஆனால் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற அந்த நடைமுறைகளின்படி செய்யணும் அப்படிங்கும்போது அதுலதான் பிரச்சனை வருது. மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு பாராட்டை தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தெரிவித்திருக்கார். மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு அவர் வந்துருவாரு, விஜயகாந்த் மக்கள் நல கூட்டு இயக்கத்தை இடம்பெறுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அவருடைய பேட்டி. அவர் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் தலைமையிலான கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். மக்கள் நல கூட்டணிக்கு அவர் வருவார் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி அவர் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் தலைமையிலான கூட்டணிக்கு போக வாய்ப்பில்லை. அதுல நான் உறுதியா இருக்கிறேன். அந்த முடிவை அவர் எடுப்பார். இந்த தேர்தலில் சரியாக அவர் முடிவு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு. இன்னமும் விஜயகாந்த் மேல உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை வரல, நம்ம கூட்டணி பக்கம் வந்துருவாருன்னு? இல்ல, அப்படி நம்ம வற்புறுத்த முடியாது. அதாவது நாங்க வெளிப்படையா மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையை வெளியிட்டு இது ஒரு கூட்டணியா மாறி இருக்கிறது, இதில் யார் வேண்டுமானாலும் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் சொல்லிட்டு நாங்க அறிவிப்பு செஞ்சு 2 பேருக்கு வெளிப்படையா அறிவிப்பு விடுத்தோம். ஒன்னு நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கும் பாமக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் இந்த அழைப்பு விடுத்திருக்கிறோம். வரலாம், வராமலும் போகலாம். அது அவங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்து, அவங்களுடைய மதிப்பீடுகளை பொறுத்து, அதாவது இந்த கூட்டணி அந்த கூட்டணியுடைய மதிப்பீடுகளை பொறுத்து, கணிப்புகளை பொறுத்து அவங்க முடிவு செய்யலாம். ஆனா இன்றைக்கும் நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், நான் ஒரு விகடன் பேட்டியில சொல்லியிருந்தது ஒரு பல பேர் சுட்டிக்காட்டினாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எந்த கோணத்தை எந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தேன், எந்த பொருள்ல நான் சொல்லியிருந்தேன்னா, திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் மாற்றாக விஜயகாந்த் அவர்களை இந்த தமிழக மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டதன் மூலம் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் அப்படிங்கிற பொருளை தான் நான் சொன்னேன். இப்பவும் நான் சொல்றேன், அந்த மாதிரியான ஒரு மாற்று சக்தியாய் தேமுதிக வர வேண்டும் என்றால் அது மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றால்தான் அந்த வாய்ப்பை அவர் பெற முடியும். இல்லை என்றால் இந்த தேர்தலிலும் அவர் அந்த வாய்ப்பை தவற விட்டு விடுவார். சோ நீங்கள் இப்போதைக்கு விஜயகாந்தோட பேட்டியில் ஆறுதல் அடைகிறீங்க, அவர் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க. இன்னும் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமாக வரணும் எதிர்பார்க்கிறீங்க. இவர்கள் இருவரும் வராமல் போனால் அதுக்காக என்ன நம்ம வருத்தப்பட முடியும்? வந்தால் அவர்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இவர்கள் வராமல் போனால் மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு மாற்று சக்தியா இயங்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்காதுங்கிற சந்தேகம் தானே உங்களுக்கு? அப்படிலாம் கிடையாது. அப்ப திமுக அல்லது அதிமுக கூட்டணி வைக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்க பலவீனமா இருக்கிறாங்கன்னு தான். இப்ப வரைக்கும் 2 கட்சியுமே கூட்டணி பத்தி ஒரு வாய் கூட பேசுறீங்க. சொன்ன மாதிரி நாங்கள் அவர்கள் தேர்தலையும் அவங்க கூட்டணி வச்சுதான் பண்ணிருக்காங்க, கூட்டணி வச்சு போட்டிட்டு இருக்காங்க. அது பிறகு ஆனால் நீங்க உங்களை போல அதிமுக திமுகவோ அந்த கட்சிக்கு அழைப்பு கொடுக்கிற இந்த கட்சியோட ஒரு கட்சியோட பேசவே இல்லையே, ஒரு கட்சி பேரோட சொல்லியே நீங்கள் பகிரங்கமா 2 கட்சி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. எங்களுக்கு அந்த மாதிரியான வரட்டு கௌரவம் கிடையாது. யாராவது வரட்டும் வந்தா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற வரட்டுத்தனமான ஒரு அணுகுமுறை எங்கள்கிட்ட இல்ல. நாங்க வெளிப்படையா இருக்கிறோம். இல்ல, நீங்க இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருவேளை தேமுதிகவும் சேர்ந்தாலே 15 விழுக்காடுக்கு மேல அவருடைய வாக்கு சதவீதம் இருக்காதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு ஏற்புடையது? அதாவது 1967 அண்ணா இப்படி ஒரு கூட்டணி அமைச்ச போது இதே மாதிரியான விமர்சனம் வந்ததா ஒரு தகவல். அவர் ராஜாஜி அவர்களையும் காயிதே மில்லத் அவர்களையும் இன்னும் ஒரு சில உதிரி கட்சிகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு மெகா கூட்டணி அமைத்தார். அப்ப கருத்து படமே என்ன போட்டாங்கன்னா, கழுத மேல உட்கார்ந்துட்டு போற மாதிரியும் ஆட்சி கனவு காண்ற மாதிரி தான் போட்டாங்க. அது வெற்றி பெற்றது, அந்த அணி வெற்றி பெற்றது.
எந்த அடிப்படையிலனா அந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளின் வாக்கு வங்கி பலத்தின் அடிப்படையில் அல்ல. காங்கிரஸ் ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருந்த அதிருப்தியும் விரக்தியும் ஒரு பொது மனோநிலையா இருந்தது. அந்த பொது மனோநிலை தான் வெற்றி பெற்றது. அன்னைக்கு இவங்களை மாற்று சக்தியா எடுத்துக்கிடுச்சு. மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்ல வரல. அந்த பொது மனோநிலை தான் வெற்றி பெற போது அதற்கு ஒரு சக்தியா, மாற்று சக்தியா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நாங்க முன்மொழிகிறோம். இதுல திரு எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் பேராயர், விடுதலை சிறுத்தைகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திமுகவில் இணைய வேண்டும், கூட்டணியில திமுகவில் இணையும் என்று கடுமையான நம்பிக்கை தெரிவிக்கிறார். அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று விரும்புகிற தலைவர். எங்களை மிகவும் நேசிக்கக்கூடியவர், விடுதலை சிறுத்தைகளை. நாங்கள் அந்த கூட்டணியிலே இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்தை முன்மொழிந்து அடித்தளமிட்டது. ஒரு கூட்டு இயக்கத்தை உருவாக்கி அதை கூட்டணியாகவும் பரிணாமம் பெற செய்து எங்களுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அவருடைய நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் எங்கள் பயணம் நாங்கள் தொடர்ந்த பயணமாகவே தொடரும். தொடங்கிய பயணம் தொடர்ந்து நடைபெறும். ஒரு மிக பலத்த சந்தேகம் என்ன வருதுன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரு திருமாவளவன் எந்த நேரத்திலும் திமுக கூட்டணிக்கு திரும்ப போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை மறுக்க முடியுமா? அது எந்த அடிப்படையில் அந்த சந்தேகம் நீங்க சொல்லுங்க. அந்த சந்தேகத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரு திருமாவளவன் ஒரு வரி கண்டனமாக வருவதில்லை. அது நெகட்டிவ் அப்ரோச் அப்படிங்கறத விட பாசிட்டிவ் அப்ரோச் ரொம்ப முக்கியமானது. டிஎம்கே பொதுவா இப்ப ஏடிஎம்கே கூட நான் ஒன்றும் பெருசா பேசுறது கிடையாது. அதிமுகவும் பெருசா பேசுறது. முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்க. வெள்ளப்பாழ் ஏற்பட்டப்பதான். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பேச நாங்க கூட்டணி தொடங்கி சில மாதங்கள் ஆகிப்போச்சு. என்னுடைய கருத்து என்னன்னா, நாங்க என்ன செய்ய போறோம். நான் அந்த கூட்டு இயக்கத்திலே பேசுவேன். நாம என்ன செய்ய போறோம், இல்ல நாம எப்படி மாற்று சக்தி. வைகோ பொதுவெளியிலையும் பொதுக்கூட்டத்திலையும் பத்திரிகையாளர் சந்திப்பும் சொல்றது. அதே சமயம் திரு ஜி ராமகிருஷ்ணன் பொதுவெளியிலையும் மக்கள் எல்லா இடத்துலயும் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே அப்படின்னு சேர்த்தான் சொல்றாங்க, வெள்ள பாதிப்பு உட்பட. அப்படின்னா அது என்னுடைய கருத்து தானே. ஆனால் என்னுடைய கருத்து திருமாவளவன் அதாவது கூட்டணியில நான் இடம்பெற்று இருக்கிறேன். வைகோ பேசினார்னா அது என்னுடைய கருத்துமான குரல் தான். அது ஜிஆர் பேசுறாருன்னா அது என்னுடைய குரல் தான் அதுல இணைஞ்சிருக்கு. அதனால இதுல எந்த சாஃப்ட் கார்னரும் கிடையாது. நான் பல நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறேன். அப்படி திமுகவோட போகணும்னு நான் நினைச்சிருந்தா நான் ஏன் கூட்டணி ஆட்சி கோரிக்கை முன்வைக்கிறேன்? உங்களுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்காக விமர்சனம். கூட்டணி ஆட்சி கோரிக்கை வச்சா எப்படி பேர வலிமையை கூட்ட முடியும்? கூட்டணி ஆட்சி கோரிக்கைங்கிறது திமுகவுக்கும் பிடிக்காது, அதிமுகவுக்கும் பிடிக்காது. மறுபக்கம் இன்றைக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் வைகோ விமர்சனம் பண்றார், ஜி ராமகிருஷ்ணன் விமர்சனம் பண்றார். திருமாவளவன் பத்தி ஒரு வார்த்தை சொல்ல. மதிமுக பலவீனப்பட்டு கிடக்குன்னு பகிரங்கமா சொல்றாரு. ஜி ராமகிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் சேர்த்து சொல்றாரு, தவறான விஷயம் சொல்லி சொல்றாரு. ஒருவேளை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது கூட அவர் நினைச்சிருக்கலாம். என் பேரை சொல்ல வேண்டாம், என் கட்சியை சொல்ல வேண்டாம் கூட அவ்வளவு ஒரு லீஸ்ட் பாதர் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். திருமாவளவனை கருதாம திமுக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்குல்ல. ஒரு தலைவரோட ஒரு பெரிய தலைவருடைய வாயிலிருந்து ஒருத்தருடைய பேரு நெகட்டிவாவோ பாசிட்டிவா வருதுன்னா அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுதான பொருள். அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கூட தர வேண்டாம் கூட நினைச்சிருக்கலாம்ல. உங்களுக்கும் திமுக தலைவருக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இந்த புரிதல் உலகம் அறிந்த விஷயம். ஒரு தனிப்பட்ட ஒரு நட்பு பாராட்டி தொடர்ந்து இருந்திருக்கீங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னைக்கும் அந்த நட்பு உண்டு. நான் திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி இல்லைன்னா கூட அவங்களோட இருக்கிற நட்பு, நான் இப்ப பாரதிய ஜனதா கூட கருத்து முரண்பாடு உண்டு. எல்லா தலைவர்கிட்டையும் நல்ல நட்பு உண்டு. திமுகவையும் அதிமுகவையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அப்படியே பார்க்கிறதா? அதெல்லாம் உடன்பட்டு தான் நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம். நான் கேட்கறது ரெண்டு கட்சியும் நீங்க ஒரே தரத்துல பாக்குறீங்க. ரெண்டு கட்சிகளையும் ஊழல், தவறான மால் அட்மினிஸ்ட்ரேஷன், தவறான நிர்வாகம் அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டையும் மக்கள் நல கூட்டணி ஒரே மாதிரி தான் பாக்குது. நான் கேட்கறது திருமாவளவன் விடுதலை. திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 கட்சி தான். 4 கட்சியும் பேசிதான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரையறுத்திருக்கிறோம். யார் யாருக்கு எதிரான கருத்துக்களை எப்படி பேசணும், ஆதரவான கருத்துக்களை எப்படி பேசணுங்கிறத முடிவு செஞ்சுதான் ஒருங்கிணைப்பாளர் முறையில் வைகோ சொல்றாரு. சில நேரங்களில் ஜி ராமகிருஷ்ணன் சொல்றாரு. இது பொது கருத்து தான், மக்கள் நல கூட்டணியின் பொது கருத்து தான். உங்களுடைய பார்வையிலும் இரண்டு கட்சியிலும் ஒரே தரம் தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போறாங்க. இது அவர்கள் திமுகவால் கொண்ட ஈர்ப்பாக பாக்குறீங்களா, அல்லது திமுக அவர்களை வலைவீசி இழுக்கிறதா பாக்குறீங்களா?
இது இந்த கோணத்துல பாக்குறதை விட நான் இன்னொரு கோணத்துல இதுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். திமுக ஆட்சியை கைப்பற்ற போராடி கொண்டிருக்கிற, பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி, அதுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிற கட்சி. இந்த நேரத்தில் ஒரு கட்சியில சில மாவட்ட செயலாளர்களை இழுப்பது அந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்று திமுக நம்புகிறதா? திமுகவுக்கு இதனால் பெரிய அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று நம்புகிறதா? இது ஒரு ராஜதந்திரமா? இதை திமுக தலைவர்கள், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டாயமாக சிந்தித்திருப்பார். என்னை பொறுத்தவரையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஆளுங்கட்சியை வீழ்த்துவது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலா திமுக பார்க்கணும். அப்ப நீங்க எல்லாரும் திமுக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றேன். அப்படி ஒரு அணுகுமுறை திமுக இல்ல. இல்ல மக்கள் நல கூட்டணி அதான் நீங்க சொல்ல வரது ரைட். அதுக்கு முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். அப்படின்னா மக்கள் நல கூட்டணி திமுக போய் சேரணும் அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க. ஆனா அந்த அப்ரோச் அவங்கள்ட்ட இல்லையங்கிறத நான் சொல்ல வருது. நாங்க தனி பாதை எடுத்துட்டோம், தனி முடிவு எடுத்துட்டோம், அது வேறு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தால் மக்கள் நல கூட்டு இயக்கம் அவர்களை ஏற்கும்? அப்படி ஒரு கண்டிஷனே இங்க இல்ல. இப்போ அப்படி ஒரு கண்டிஷன் அரைஸாகவே இல்ல. விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற மக்கள் நல கூட்டணி தான் ஒரு ஆல்டர்னேட் போர்ஸ். இல்ல இது மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எங்களை தேடி வர்றதன் மூலமா, மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களை தேடி வர்றது மூலமா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கண்கூடன்னு திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் நீண்ட காலமா முரண்கள் இருக்கு, மோதல்கள் இருக்கு. அவங்க கட்சி மதிமுக நிறைய பேர் திமுகவுக்கு போயிருக்கிறாங்க. இதுக்குள்ள நான் அதிகமா கருத்து சொல்ல முடியாது. ஆனால் சில மாவட்ட செயலாளர்கள் திமுகவுக்கு போனதுனால மதிமுக வலுவிழந்து விட்டது, பலவீனமாகி விட்டது அப்படின்னு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ நினைக்கவில்லை. தனிநபர்கள் போவதனால் ஒரு கட்சி பலவீனப்பட்டு விடாது. கட்சியினுடைய சக்திங்கிறது, ஸ்ட்ரெங்க்ங்கிறது கீழே தொண்டர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் தான் இருக்கு. அதனால மதிமுக பலவீனம் அடைந்து விட்டது அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கலாம். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் யாரும் நினைக்கவில்லை. நன்றி திரு திருமாவளவன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களுடைய பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.